Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சபாநாயகரை சந்திக்க இபிஎஸ் சிவி சண்முகம் ஆதரவாளர்கள் தனித்தனியே தலைமைச் செயலகம் விரைந்துள்ளனர். சபாநாயகரை சந்திக்க அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் மற்றும் சிவி சண்முகம் தனித்தனியாக ஆதரவாளர்களுடன் வருகை தந்துள்ளனர். இதுகுறித்து நமது தலைமை செயலாளர் விக்னேஷிடம் விரிவான தகவலை கேட்கலாம். விக்னேஷ், இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். அதிமுகவுக்குள் எழுந்திருக்கக்கூடிய இந்த மோதல் என்பது உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. அதிமுகவினுடைய இரு பிரிவுகளும் தற்போது தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களை சந்திப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் இரு தரப்பும் கடிதம் மாறி மாறி அளித்திருக்கிறது. அந்த இரு தரப்பும் அந்த கடிதத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதத்தின் நிலை என்ன என்பது குறித்து கேட்டறிய வருகை தரப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தால், குறிப்பாக எஸ்டி வேலுமணி மற்றும் சிவி சண்முகத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் உட்பட அனைவரையும் கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதற்கான காரணம், நேற்றைய தினம் சட்டப்பேரவையிலும் அதிமுக இரு அணிகளாக பிரிந்து செயல்படுவது உறுதியாகி இருக்கிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்கள் தாவேகா அரசுக்கு எதிராகவும், சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவாகவும் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்து தங்களுடைய வாக்குகளையும் செலுத்தியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வாதன் உட்பட 25 சட்டமன்ற உறுப்பினர்களையும் 20க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களையும் கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறார். இந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நடவடிக்கை என்பது செல்லாது எனவும், நாங்கள் தான் உண்மையான அதிமுக என்ற ஒரு நிலைப்பாட்டை சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் உறுதிப்பட தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் 25 எம்எல்ஏக்கள், அதாவது அதிமுகவினுடைய கொறடா உத்தரவுக்கு எதிராக செயல்பட்ட 25 சட்டமன்ற உறுப்பினர்களை கட்சி பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை சபாநாயகரிடம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்களும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். தற்போது 2 தரப்பு ஆதரவாளர்களும் சபாநாயகர் அறையில் கூடியிருக்கிறார்கள். சபாநாயகர் இன்னும் வரவில்லை, இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். அவர் வந்த பிறகு 2 தரப்பு எம்எல்ஏக்களும் சபாநாயகரை சந்தித்து முறையிட இருக்கிறார்கள். நேற்றைய தினம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து கேட்டிருப்பதற்காக இரு தரப்பும் வருகை தந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பராசக்தி, தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி விக்னேஷ்.